இந்த சேனலில் வரும் கண்டென்ட்கள் போட்டோ இது எதுவும் இந்த சேனலுக்கு சொந்தமானதல்ல. இது அனைத்து மற்ற இடங்களில் இருந்து எடுக்கப்படுபவை. அதனால் இந்த கண்டென்ட்களுக்கு நமக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. ஏனென்றால் இது ரியாக்ஷன் சேனல். இங்க நம்ம ரியாக்ட் மட்டும் தான் பண்ண போறோம். 32 December 2019. 32 December. இது 32 டிசம்பரா? இதுக்கு இந்த பிப்ரவரி 30 பரவாயில்ல போல. பிப்ரவரி 30 அதுலயும் பாஸ்போர்ட்ல சீல் வச்சு அடிச்சிருக்காங்க. எந்த நாடா இருக்கும்? மாயன் கேலண்டர் மாதிரி இது ஒரு டிஃபரெண்டான கேலண்டரா இருக்கும் போல. என்னடா நடக்குதுங்க? அநியாயம் பண்றீங்களேடா. அநேகமா 2020 நியூ இயர் கொண்டாடுறதுல இவருக்கு சுத்தமா விருப்பம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 2020ல லாக்டவுன் வரும் அப்படிங்கறத முன்கூட்டியே கணிச்சு நம்ம 2019ல இருந்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காரு. இவருக்கு மட்டும் கேலண்டர் பாத்தீங்கன்னா 32, 33, 34 அப்படி போகும். நம்மளுடைய கணிப்பு கரெக்டா இருந்தா இப்ப இவர் 2019 டிசம்பர் மாசம் 1000வது நாளை தாண்டி போய்கிட்டு இருப்பாரு. சார் இன்னைக்கு டேட் என்ன அப்படின்னு சொல்றீங்களா? இது டிசம்பர் 7765. எது? இது எந்த வருஷம்? இது 2001. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல சூப்பரான பிரமாதமான சில டிசைன்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அந்த மாதிரியான டிசைன்ஸ் எல்லாம் பார்த்து அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ரியாக்ட் பண்ண போறோம். இது டிசைன் ஃபைல்ஸ் பார்ட் 9. இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம உங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்ன கமெண்ட் பண்றது அப்படின்னு தெரியலனா ஒரு ஹார்ட்டின் கொடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு தி ஷோ, ஃபன் ஷோ. டேய், எப்படி அதில் மனுஷன் உட்காருவான்? இது என்ன ஆடிட்டோரியமா? அப்படியே இவன் காலை விரிச்சு போட்டு இந்த கேப்பில் உட்காந்தாலும் எப்படி இவன் பார்ப்பான்? அந்த தூண் மறைக்காது. அநேகமா இந்த சீட்டை புக் பண்ணவர் 50% ஆஃபர்ல இதை புக் பண்ணியிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இந்த சீட்டுக்கு காசு கம்மியா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு வந்திருப்பாரு. நீங்க யோசிச்சு பாருங்களேன், இந்த மாதிரியான ஒரு சீட்டை புக் பண்ணிட்டு அந்த புக் பண்ண நபர் இந்த ஆடிட்டோரியம் வந்து சந்தோஷமா பார்க்கும் போது இந்த சீட்டை பார்க்கறப்ப அவரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? இதுக்கு மேல இந்த கேமை பாக்குறவன் இந்த தூண் மேல ஏறி நின்று பார்த்தாதான் உண்டு. நியாயமா இங்க ஒரு சீட்டே வச்சிருக்க கூடாது. ஆனா இங்கே ஒரு சீட்டை வச்சு நீ வியாபாரம் பண்ணிருக்க. நாராயணா பல்லே ஆலியா நீ வியாபாரமே ஆவாத ஓட்ட தக்காளி எல்லாம் வியாபாரம் பண்ற. அடோ பாவியாடே, என்னடா பாலத்தையே தனித்தனியா போட்டு வச்சிருக்கீங்க? இதுக்கு மேல எப்படி போவாங்க? குச்சி குச்சி போவாங்களோ? அங்க பாருங்களேன், ஏதோ ஒண்ணு பயங்கரமா அங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பண்றதப்பெல்லாம் பண்ணிவிட்டு எம்புட்டு சீரியஸா உட்காந்து டிஸ்கஸ் பண்றாங்க பாருங்க. ஏய் உன்னதான்டா என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான்டா பீலிங்கி, போடா. ஐ திங்க் 2 டீமா பிரிஞ்சு இந்த பாலத்தோட வேலையை பார்த்தோம் அப்படின்னா வேலையை சீக்கிரமா முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஃபினிஷ். ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. இதுக்கு முதல் போட்ட கான்ட்ராக்ட். இது சாதாரணமான ஆளுங்க வண்டி ஓட்டிட்டு போகக்கூடிய பாலம் கிடையாது. இந்த பைக் ரேசர்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அதை இப்படியே போவாங்களே பாலத்து மேல ஜம்ப் பண்ணி அந்த மாதிரியான ஆட்களுக்காகவே கட்டப்பட்ட பாலம் அப்படின்னு நினைக்கிறேன். வண்டிங்க போறதுக்கு மேம்பாலம் கட்ட சொன்னா சர்க்கஸ் பாலம் கட்டி வச்சிருக்காங்க. எனக்கு என்னவோ நம்மள மாதிரியான ஒரு பிரில்லியண்டான இன்ஜினியர் தான் இதை கட்டியிருப்போம் அப்படின்னு தோணுது. எதுக்கும் ஸ்பைடர்மேன் வர சொன்னீங்கன்னா ரெண்டுத்துக்கும் வெப்பு போட்டு கனெக்ட் பண்ணிடுவாரு. இன்னும் ஏசியா இப்படி இருக்கு? ஆப்பிரிக்கா இல்ல இது? டேய் ஆட பைத்தியக்கார நாயே, ஏன்னா நீயும் பைத்தியமா எங்களையும் பைத்தியமாக்குற? இவரு கையில மட்டும் நம்ம பொறுப்பை கொடுத்தோம் அப்படின்னு வைங்க, இந்த உலகத்தோட வரைபடத்தையே தலைகீழா மாத்தி போட்டுருவாரு. இவனை மட்டும் கர்நாடகத்துக்கு அனுப்பிச்சோன்னு வச்சுக்கங்க, காவேரிய கையோட அள்ளிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு கொண்டாந்துருவா சார். இவன் ஒரு கில்லி சார். இந்த ஸ்கூல் படிக்கிறப்ப ஜியோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அதுல இந்த வேர்ல்டு மேப்பை குறிச்சோம் அப்படின்னு சொன்னா ஒரு 10 மார்க் கிடைக்கும். அநேகமா இந்த டிசைன் போட்டவர் அதை சொல்லி தர்றப்ப லீவ் போட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சப்ஜெக்ட் எடுக்கும்போது நான் காலேஜுக்கு போல. ஆப்பிரிக்காவை ஏசியாவாக்கிட்டேடா. கொஞ்சம் விட்டு அடுத்த டிஷர்ட்ல ரஷ்யாவை அண்டார்டிகான்னு போட்டு வைப்பான், அமெரிக்காவை சைனான்னு போட்டு வைப்பான். வெரி டேஞ்சரஸ் பெலோ. ஏன் இப்படி தெரியுது? என்னடா செவுத்துல செய்வன பண்ணி வச்சிருக்கீங்க? அங்க பாரு, நேரா போட வேண்டிய தலையை ஒரு பக்கமா சாச்சி இந்த பக்கம் போட்டான். இன்னும் இவன் வீட்டுக்குள்ள எதை எந்த பக்கம் மாத்தி வச்சிருக்கான்னு தெரியல. ஐ திங்க் ஒர்க் பண்றவருக்கு இந்த ஓனர் ஒழுங்கா பேமெண்ட் பண்ணிருக்க மாட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பேமெண்ட் வரல அப்படிங்கிற கான்லே வேணும்னு இப்படி பண்ணிருக்காரு. ஒழுங்காய் வேலை பார்ப்பவர்கள் கூட உன்னை பார்த்து கெட்டு விடுவார்களா? எனக்கு என்னமோ இது தெரியாம நடந்த மாதிரி தெரியல. பைப்ல பிளான் பண்ணிருக்கு. ஒருவேளை இவன் பொண்ணுங்களே பிடிக்காத முரட்டு சிங்கிளா இருந்திருப்பான் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கடுப்புல இங்க வந்து முறவாசல் பண்ணி வச்சிருக்கான். பாவம் அந்த பொண்ணு செவுத்திலே வச்சு கொலை பண்ணி வச்சிருக்கான். அப்படி என்றால் கொலையா? கொலை அல்ல,
கலை. சரி, இதை பார்த்துட்டு இந்த வீட்டு ஓனர் நைட்டு பயப்படாமல் இருந்தா சரி. பேக் டு ஸ்கூல்னு என்னடா பேக் டு ஸ்கூல்னு போட்டு கத்தி சொருக்கி வச்சிருக்கீங்க அந்த இடத்துல? அடா பாவீங்களா, பிஞ்சு குழந்தைங்க நெஞ்சில நஞ்ச விதைக்கிறீங்களேடா. இது என்ன பேக் டு ஸ்கூலா இல்ல பேக் டு ஜெயிலா? நான் மறுக்கா சொல்றேன், வன்முறை அப்படிங்கிறது மிகவும் ஆபத்தான ஒன்று. பென்சில் வைக்க வேண்டிய இடத்துல கத்தியை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. காலேஜ் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங். சபாஷ். அதாவது அந்த காலேஜில் அந்த சிஏ தூக்கி அந்த பக்கம் வச்சிங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து இது உங்கள் பிளானிங் எப்பேற்பட்ட பிளானிங்காக இருக்கும்னு. நல்லா வருவீங்கடாங்கடாங்கடாங்கடா. இல்லை, காலேஜ் ஓப்பனிங்லேயே தெரியுது, இதுக்கு மேலே எவனாச்சும் இங்கே படிக்க வருவானா? அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே பிளான் பண்ணி பண்ணணும். பிளான் பண்ணி பண்ணலன்னா இப்படிதான். நம்ம இந்த சின்ன வயசுல நோட்லாம் எழுதுறப்ப அப்படியே ஒரு சென்டென்ஸ் எழுதிக்கிட்டே போவோம். அந்த எண்டில் ஒரே ஒரு வார்த்தை தான் எழுதுற மாதிரி இருக்கும். அதுக்காக நம்ம அடுத்த லைன் போடுவோம் அப்படின்னு சொல்லி அதே லைன்லேயே ஓரமா எழுதி வைக்கிறது இல்லையா? அதே தான் இவங்களும் பண்ணியிருக்காங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அப்ப கூட லாஜிக் இடிக்குதேடா. கடைசி லெட்டர் போனா பரவாயில்ல, முதல் லெட்டர் இதுக்கு முன்னாடி வந்துச்சு. ஏன் அந்த பக்கம் ரோடு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க? அங்கே ஓப்பன் பண்ணாமல் ஒரு பாதையை போட்டு சைடில் கிரில் வச்சு அந்த இடத்துல ஓப்பனிங் விடாமல் பக்கத்தில் இருக்கிற நிலத்துக்கு ஓப்பனிங் விட்டுருக்காங்க. ஏன்னா இவருடைய வழி தனி வழி, மறக்காதீங்க. இவர் செல்லும் பாதை கரடு முரடா தான் இருக்கும் போல. எதுல இவர் ஒரு வித்தியாசத்தை எதிர்பார்ப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஒரே சைஸ்ல எல்லா கிரில் கேட்டையும் ஆர்டர் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். எதுக்குடா இதை கட் பண்ணிலாம் வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி அப்படியே மேலேயே போட்டாரு. அப்படி இருந்தாலும் இதை கொஞ்சம் இப்படி நகர்த்தி வச்சிருக்கலாமே. இன்னும் ஒரே ஒரு செவரு தான் இருக்கு, அந்த ஒரு செவருக்கு டோர் போட்டு வச்சிருக்காங்க. அட பாவிகளா, கேட் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு அங்கே வச்சு அடிச்சுட்டாங்க. ஆனா ஒண்ணு, இந்த கதவு திறந்து, அதாவது இந்த கதவு திறந்து மட்டும் திருடன் வெளியில போகவே முடியாது, போகவே மாட்டான். அதான் சைட்ல இவ்வளவு இடம் இருக்கு. திருடனுக்கும் ஒரு தன்மானம் இருக்குல்ல. ஒருவேளை இந்த கதவு 4th டைமென்ஷன் டோரா, இல்ல டைம் டிராவல் டோரா, இல்ல ஹாரி பாட்டர் டோரா? பின்னாடி கார்லாம் நிக்கிறத பாக்குறப்ப இது ஒரு கார் பார்க்கிங்கான டோரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுவே வெட்ட வெளியா தானே இருக்கு. டேய், யாராச்சும் சொல்லுங்கடா, எதுக்குடா இந்த டோரு? நோவே ஹோம் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா நோவே டோரை இப்பதான் பார்த்தேன். ஒரே ஒரு செவுத்துக்கு ஒரு டோரு, அதுக்கு ஒரு பூட்டு வேற. அப்படியே வெளியில ஒரு வாட்ச்மேன் போடுங்கடா, பாதுகாப்பா இருக்கும். டேய், என்னடா டாய்லெட் போற இடத்துக்கு மேலே வாஷ் பேஷன் வச்சிருக்கீங்க? இதை டிசைன் பண்ணவர் ஒரு தொலைநோக்கு பார்வையிலே சிந்திச்சிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-in-1 சிஸ்டம். எதுக்கு நடந்து போயிட்டு சிரமப்பட்டு போய் கையை கழுவணும்? அதுக்கு நிறைய எனர்ஜி வேஸ்ட் ஆகும். அது மட்டும் இல்லாம இது டைம் வேஸ்டும் கூட. அதனாலதான் மேலே ஒரு வாஷ் பேஷனை செட் பண்ணிட்டாரு. அட போப்பா, இன்னும் நீ பைத்தியக்காரனவே நினைச்சு நிக்கிற நீ. ஆனா அநியாயம் பண்றீங்கடா டேய். உன்னை நம்பி கான்ட்ராக்ட் கொடுத்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை நீ பண்ணிவிட்ட. விட்டா இவன் டைம் மிச்சம் பண்றேன்னு சொல்லி பாத் டப்புக்குள்ளே வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சாலும் லிஃப்ட் நம்பர்ஸ் ஆர் 1 2 3 4 5 7 8 6 எங்கடா லிஃப்ட்ல 6வது ஃப்ளோரையே காணோம். 6 தெரியாது, 7 தெரியாது, 8 தெரியும், 9 தெரியும், 10 தெரியும். அப்ப 6 எங்க? ஒருவேளை இது சபிக்கப்பட்ட ஃப்ளோரா இருக்குமோ? இந்த லிஃப்ட் வச்சவருக்கு வாஸ்து நியூமராலஜி படி 6 அப்படிங்கிற நம்பர் வந்துட்டு செட் ஆகாது போல. அதனாலதான் அந்த நம்பர் லிஃப்ட்லயே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி லிஃப்ட்ல இருந்தே தூக்கிட்டாரு. 13ஆம் நம்பரத்தான பேய் நம்பர்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அந்த லிஸ்ட்ல 6 சேர்த்திட்டாங்களோ? இந்த பில்டிங்கோட 6வது ஃப்ளோர்ல இருக்கிறவன் இவங்களுக்கு என்ன பாவம் பண்ணான்னு தெரியல. கொடுமை கொடுமை. 6வது ஃப்ளோர் அத்திப்பட்டி மாதிரி ஆக்கிட்டீங்களேடா. ஓ, நீங்க அந்தார கேட்டீங்களா? ஏத்தார் இத முதல்லயே சொல்லப்படாதா? சொல்லிருந்தா அப்பவே தெரியாதுன்னு சொல்லிருப்பேன். என்னது இது? ஒரே மிசுன்னு இருக்குது. இதுதான் டிசைனேவா? என்னடா இது டிசைன்? டால்மேஷன் மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க. எப்படியும் இதுக்குள்ள போறவன் 5 நிமிஷத்துல தலை சுத்தி கீழே விழுந்துருவான். பாரபட்சமே பார்க்காம புள்ளி வச்சிருக்காங்க. அப்படியே கோலமும் போட்டுருங்கடா, நல்லா இருக்கும்.
இந்த பாத்ரூம்குள்ள போறவங்க பார்த்து நிதானமா கேர்ஃபுல்லா போகணும். தெரியாதனமா உங்களோட கீ செயினோ இல்ல சில்லற காசோ கீழே போட்டீங்க அப்படின்னு சொன்னா இதுல சத்தியமா கண்டுபிடிக்க முடியாது. அநேகமா என் கணிப்பு கரெக்டா இருந்தா நான் சீலிங்க்கு இதே டிசைனை தான் போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வாஷ் பேஷனு, கண்ணாடி, டாய்லெட் கிளாஸ், அப்புறம் இந்த லைட், இது மட்டும் ஏன்டா மிச்சம் வச்சிங்க? அதுலயும் புள்ளியை வச்சு விட வேண்டியதானே? இன்னும் அந்த பக்கமே இடம் இருக்கு, எதுக்கு இந்த பக்கம் ஒரு கேட்டு? அதாவது பாத்துக்கங்க மக்களே, ரொம்ப ரொம்ப சேஃபான ஒரு கேட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இதுதான். இந்த கேட்டை வச்சதுக்கு அப்புறம் ஒரு திருடன் இந்த கேட்டு வழியா, அதாவது இந்த கேட்டு வழியா உள்ள போகவே முடியாது. ஒரு ஸ்டெப் சைட்ல ஏறி சைட்ல இறங்கினா போயிடலாம். இதுக்கு ஒரு கேட்டு. இதுக்கு எதுக்குடா கேட்டு? கேட்டை கழட்டி போட்டு போக வேண்டியதானே? அன்னைக்குமா இதுக்கு மேலதான் இந்த பக்கம் செவுரு வச்சு கட்டுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். முன்கூட்டியே யோசிச்சு இந்த கேட்டு வச்சிருக்காரு. இந்த லாக்கு உள்பக்கமா தானே வரணும், என்ன வெளிப்பக்கமா வச்சிருக்காங்க? இதுக்கப்புறம் இந்த கதவை மூடவும் முடியாது, திறக்கவும் முடியாது. முதல்ல இதை மூடவே முடியாது. மொத்தத்துல இந்த பக்கமா இருக்க வேண்டிய லாக்க அப்படியே திருப்பி அந்த பக்கம் போட்டிருக்காங்க. என்ன இன்னைக்கு சுத்தி சுத்தி கேட்டு கதவுனே வந்துகிட்டு இருக்கு. அதாவது வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வைக்க கூடாது. அது எதுக்கு வைக்கிறோம், எங்க வைக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வைக்கணும். இல்லைன்னா இப்படிதான். மறுக்கா சொல்றேன், எது பண்றதா இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும். பிளான் பண்ணி பண்ணல அப்படின்னா இப்படிதான். ஓகே ஓகே, ஐ திங்க் யூ சி, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் உள்ள இருக்க வேண்டியது எல்லாமே வெளியில் இருக்கும். அதே மாதிரி வெளியில் இருக்க வேண்டியது எல்லாமே உள்ளதான் இருக்கும். சொல்ல போனா இவங்களோட வீட்டு காலிங்களே வீட்டுக்குள்ளதான் இருக்கும் அப்படின்னா பாத்துக்காங்களேன். ஒரே உள்ளே வெளியவா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா டவுசர் தான் மறந்தாப்புல வெளியே போடுறீங்க. இந்த லாக்க வச்சவரு வைக்கும் போது அறபோதையில் இருந்திருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். ரிஜெக்டட் எங்க போய் ஃபேனை வச்சிருக்காங்க பாருங்க. அது வேற ஒண்ணும் இல்ல, இந்த ப்ரொஜெக்டரை கூலா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபேன் எடுத்து அதுக்கு மேலேயே வச்சிருக்காங்க. இதுக்கு பேர் தான் கூலிங் ஃபேன். என்ன ஒரு பிரச்சனை, சுத்த மட்டும் செய்யாது, ஜஸ்ட் ஃபார் ஷோகேஸ் பர்பஸ். அட படுபவி பயலுகளா, ஒண்ணு ப்ரொஜெக்டர் தள்ளி வச்சிருக்கணும், இல்லைன்னா ஃபேனை தள்ளி வச்சிருக்கணும். ரெண்டுமே பண்ணாம ரெண்டுத்தையும் கொண்டு போய் ஒரே இடத்துல வைக்கிறது. இன்னைக்கு நம்ம பார்த்த எல்லா டிசைன்ஸுமே அதிபுத்திசாலித்தனமா இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. இதுல எந்த டிசைனை பத்தி நீங்க பயங்கரமா ஷாக் ஆனீங்க அப்படிங்கறது கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. வேற ஏதாச்சும் ஒரு கான்செப்ட்டுக்கு ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதையும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நிறைய பேர் கோஸ்ட் வீடியோக்கு ஃபன் ரியாக்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அது பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம இதுக்கு மேல பண்ணிடலாம். இதே மாதிரி இன்னொரு ஃபன்னான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். ஹேவ் ஃபன்.